தி அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவியோட ஸ்டார்டிங் சைட்லேயே லோக்கி வந்து போட்டு தள்ளியிருப்பார் தேனோஸ். ஆனால் தேனோஸ் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டோன் கிடைச்ச உடனே மொத்த ஆர்மர், அதாவது அவர் பாடியை கவர் பண்ணியிருந்த மொத்த ஆர்மரையும் ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாரு. திரும்பவும் அந்த ஆர்மரை வந்து தேனோஸ் வந்து போட்டு இருக்க மாட்டாரு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டோன் தாங்க. ஏன்னா ஸ்பேஸ் ஸ்டோனால எந்த ஒரு ஸ்பேஸ்லேருந்து வர எந்த பவரையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் லோக்கி வந்து அட்டாக் பண்ண, அதாவது கத்தியை வச்சு தேனோஸ் வந்து குத்தத்துக்கு வராரு. அப்போ கூட அந்த ஸ்பேஸ் ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் தேனோஸ் வந்து தடுத்திருப்பாரு. ஈவன் ஒகாண்டாவுக்கு போயிட்டு பின்னாடி கூட நம்ம தேனோஸ் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டோனை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பேஸ் ஸ்டோன் இருக்கிற வரைக்கும் நம்ம தேனோஸை வந்து டச் பண்ணுறது முடியாத காரியம். ஆனால் அந்த ஸ்பேஸ் ஸ்டோன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்பவும் பவர்ஃபுல்லான பவர் ஸ்டோன் இருந்துச்சு. அதை வச்சு எல்லாருமே ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே தேனோஸால நீங்கள் கேட்கலாம். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டோனால ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ண முடியாது, ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் ஸ்பேஸ் ஸ்டோனால எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஸ்பேஸ்லேயே ஸ்டாப் பண்ண முடியும். ஈவன் தேனோஸை தொடாத அளவுக்கு ஸ்டாப் பண்ண முடியும். இதனால தான் தேனோஸ் ஸ்பேஸ் ஸ்டோன் வந்த உடனே சூட்டை வந்து கலத்திருப்பார். மோர் வீடியோக்கு சப்ஸ்கிரைப்.